இப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 9ஆம் வசனத்திலும் நாம் இவனமாக பார்க்கிறோம். அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பற்றி பேசும்போது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. அப்போ அந்த சம்பவம் நமக்கு தெரியும். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, உங்களில் பாவம் இல்லாதவர் இவன் மேல் இவள் மேல் முதல் கல் எறியட்டும். அவங்க ஏன் அவங்க அந்த அம்மாவை கல் எறியணும்? அந்த அம்மா கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட் இன் ஹேண்ட் இல்லையா? காட் இன் ஹேண்ட் என்ன அர்த்தம்? விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீனா எத்தனை பேருக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க? எத்தனை பேர்? 2க்கும் மேற்பட்டவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும். மினிமம் 2 அப்படித்தானே சொல்ல முடியும். ஆனா ஒரு ஆளை கொண்டு நிறுத்திருக்காங்க. நம்ம கொண்டு நிறுத்திருக்காங்க, மற்ற கொண்டு நிறுத்தல. அப்ப சரி, அது எப்படி இருக்கட்டும். அங்க இருக்கவங்க யாராவது நிறுத்திப்பாங்க, தள்ளி நின்றுப்பாங்க. நம்ம தான் மெயின் காரணம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஊர்ல என்ன பண்ணிக்குவாங்க? கல்லெறிஞ்சு கொலை செய்து விட்டுவார்கள். அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஊர்ல மோசமான பொம்பளை, மோசமான பெண் அப்படின்னு சொல்லுவதற்கு ஏது உண்டா? எது உண்டா? இருக்குமா? வாய்ப்பில்லை. ஏன்னா மோசமான பொண்ணுன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போடுவாங்க. இருக்க மாட்டாங்க. அதானே லாஜிக்கே, அதுதானே. புரியுதுங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல என்ன பண்றாங்க? இன்னொரு படிங்க, 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், ஜீசஸ் கேட்டே இருக்காரு, நம்ம தெரியும், கீழே எழுதிட்டு இருந்தாரு. ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்க்கிறார். பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறிய கடவன் என்று சொல்றாரு. அப்படின்னா நிமிர்ந்து பார்த்தா இப்படி பார்த்திருப்பாரா? இப்படி பார்த்தா அது அண்ணாந்து பார்த்து கீழே, ஒரு வேளை கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. கீழே தரையில என்ன அர்த்தம்? நின்றுட்டு குச்சியில எழுதுவாங்க, விரல்ல எழுதுறாரு. இப்ப கையில ரொம்ப நீளமா. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அவரு குனிந்து தரையில் எழுதுகிறார் இல்லையா? அப்போ நிமிர்ந்து பார்த்து அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு? அவரு எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்திருப்பாரு. அதுதானே அர்த்தம். இப்படியே பார்த்திருப்பார், இப்படியே பார்க்கிறார். உங்களில் பாவம் இல்லாத. அப்ப என்ன ஆயிடும்? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இருதயம் கான்சியஸ் ஸ்பீக்கிங் வரும்ல, எல்லாம் கீழே தான் பார்ப்பாங்க. இவரே என்ன மறைச்சு பார்க்கறது அப்படின்னு அதை சொல்லியிருப்பாங்க. சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. உங்களில் பாவம் இல்லாத இவள் மேல் முதல் கரி எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குனிஞ்சு தரையில எழுத ஆரம்பிச்சார். 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போயிட்டாங்க. அப்படின்னா ஒரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் உடனே அந்த வார்த்தை என்னாச்சுன்னு கேட்டா ஒவ்வொரு இறுதியத்திலும் போயிடுச்சு. நீ பாவியா, நீ பாவியா, நீ பாவியா, பாவம் செய்யாம எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க. அப்ப பாவியா பாவியான்னு கேட்கும் போது யோவான் ஸ்நானன் கேட்பது போலதான், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை கொடுங்கள். அந்த கான்சியஸ் பிரிக்கிங் யோவான் ஸ்நானன் பேசும்போதும் சரி, பேதுருடைய முதல் பிரசங்கத்திலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டபோது யோவான் 2ஆம் மன்னிக்கவும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் 19ஆம் வசனம். இந்த வார்த்தையை அவர் கேட்டபோது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். அப்படின்னா அந்த பாவ உணர்வு என்பது அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் பாவம். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் அப்படின்போது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தர போயிட்டான். நீங்க இந்த சோசன் ஒன்று நீங்க ஒரு சீரியஸ் அதுல இந்த சீன் நீங்க கிடைச்சதுன்னா பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது படமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சோசன் சீரியஸ்ல இப்படி பார்ப்பாரு, அப்படியே ஒரு இடத்துல அப்படி லைக் போவாங்க. இவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? உயர்ந்த மலை மேலிருந்து உருட்டி விட போவாங்க. அங்க கொண்டு போயிடுவாங்க, எல்லாம் தள்ளிட்டே போயிடுவாங்க. கடைசியில் அப்படியே பேப்பே நிற்பாங்க. அவர் அப்படியே உள்ள பூந்து போயிடுவார்.
அங்கிருந்து கடந்து அப்படின்னா அந்த ஒரு பவர் வந்து அங்க வந்து செயல்படுகிறது என்பதால் பார்க்கணும். ஒவ்வொருவராய் கடந்து போய் விட்டார்கள். அப்ப என்ன நடக்குது? புரிச்சிட்டீங்களா? அந்த வசனம் 9ஆம் வசனம். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு தனித்திருந்தார், ஓகே. அந்த பெண் இப்போ அது முன்னாடி நம்ம படிக்கும் போது அவங்க வந்து 3ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி அப்படின்னு அவங்க எல்லாம் எப்படி நின்று இருப்பாங்க? சுத்தி நின்று இருப்பாங்க. சுத்தி நின்றுட்டு அவளை நடுவே நிறுத்தி. இப்ப என்ன பண்றாங்க? எல்லாருமே போயிட்டாங்க. இந்த வசனத்துல இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா? எந்த வசனம் படிச்சீங்க? 9ஆம் வசனம் படிச்சீங்க. இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இயேசு தனியே நின்றார், அந்த பெண் எப்படி நின்றார்? அவளும் தனியே நின்றார். அப்படிதானே இருக்கணும். இப்ப அந்த இடத்துல என்ன போட்டாங்க? நடுவே நின்றாள் என்கிறார். எதுக்கு நடுவே நின்றாள்? எல்லாமே போயிட்டாங்கல்ல. போனதுக்கு அப்புறம் ஒத்தையாக நின்றாள்னு போட்டா பரவாயில்ல, தனியே நின்றாள்னு போட்டா பரவாயில்ல. அங்கே நடுவே நின்றாள் என்றுதான் அங்க போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கு பாவம் என்று சொல்லுகிறார். யாரும் அவளை குற்றப்படுத்த முடியவில்லை. ஏனென்று கேட்டால் எல்லாரும் பாவிகள் தான். அதனால கடந்து போயிட்டாங்க. இப்ப இயேசு அந்த ஸ்திரீ கிட்ட வந்து, ஏன்னா இயேசு பேசும்போது நல்ல போதகரேன்னு சொல்லும்போது அவர் என்னன்ட்டார்? அவரு பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை அப்படின்னா இவரு அப்ப ஜீசஸ் இஸ்லாம்ல கேட்கிறாங்க, பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லைன்னு ஜீசஸ் சொல்லும் போது இயேசு நல்லவரா அப்படின்னு கேட்கிறார். இயேசு போய் நல்லவரான்னு கேட்குறீங்க? இயேசு நல்லவர் தான். இருங்க, ஞானஸ்நானம்னா என்ன? சில சகோதரி கேட்கிறோம், ஞானஸ்நானம்னா என்ன? மனம் திரும்புவதற்காக, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்காக எடுக்கிறது ஞானஸ்நானம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். வசனத்தை கொடுக்குறாங்க, தமிழ் யூனியன் மொழிபெயர்ப்புல போட்டு அந்த வசனத்தை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரா? எடுத்தார். யோவான் ஸ்நானகன் இயேசு. யோவான் ஸ்நானகன் எல்லாத்துக்கும் ஸ்நானம் கொடுத்தார். எல்லாரும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோவான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசு பாவங்களை அறிக்கிட்டு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புவதற்காக எடுக்கப்படுகிறது, பாவங்களை அறிக்கிட்டு எடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஞானம். இப்போ புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போறாங்க இல்லையா? இங்க இருந்து காவிரியிலிருந்து கங்கை வரைக்கும் போறாங்க, தாமிரபரணியில இருந்து சிந்து வரைக்கும் போறாங்க. எதுக்கு போறாங்க? புண்ணிய நதியில் நீராட வேண்டும் போகிறாங்க. எதுக்கு? பாவங்கள் தொலைய வேண்டும். நான் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புண்ணிய நதியில் நீராடினா பாவம் தொலையுமா அப்படிங்கிறது ஒரு பாவக்காய் கதை சொல்லியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்ல தெரியாதா? சரி, அப்ப சொல்லலாம். அதாவது ஒரு சாமியார் இருக்கிறாரு. அந்த சாமியார்கிட்ட 10 சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க. இந்த சாமியார்கிட்ட சொல்றாங்க, ஐயா நாங்க வந்து புண்ணிய நதிகளில் போய் நீராடி வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த சாமியார் எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எங்கள் பாவங்கள் தொலைய வேண்டும், அதற்காக நாங்கள் புண்ணிய நதிகளில் செல்லுகிறோம். எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாதம் ஆகும். சரிம்மா, போயிட்டு வாங்க. போகும்போது என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த பாவக்கரையும் தண்ணீரில் நனைத்து வாருங்கள் சொல்லிட்டார். நீங்கள் உங்கள் பாவங்கள் போக வேண்டும் என்று எந்த நதியெல்லாம் நீங்கள் முழுகிறீர்களோ அந்த நதியெல்லாம் அந்த பாவங்களை முக்கி கொண்டு வார்கள். போயிட்டாங்க. 3 மாசம் ஆச்சு, வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, என்னப்பா எல்லாம் நதியை முழுகிட்டீங்களா? என்ன நதி போனாங்க? அதை சொல்றாங்க. ரைட்டு, பாவமெல்லாம் தொலைஞ்சுதா? தொலைஞ்சுது. நல்லா இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த பாவக்காய் பண்றாங்க. பாவக்காய் வெட்டி 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 10 துண்டு போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டா எப்படி இருக்குது? எல்லாம் மூஞ்சி சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு? பாவக்காய் முக்குனீங்களா? தானே. ஆமா சாமி, நாங்க முக்கணும். உன் பாவம் தொலைஞ்சுதா? தொலைஞ்சு
கசப்பு போயிடுச்சா? கசப்பு போவதில்லை. புரியுதுங்களா? அதுதான் மனம் திரும்ப கேட்டு கனிகளை கொடுங்கிறாரு. அப்படின்னா இயேசு ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புவதற்காக பாவமன்னிப்பு எடுக்கப்படுவது ஞானஸ்நானம். அப்படி என்று சொன்னால் இயேசு பாவியாகத்தான் இருந்த வேணும். ஏன்னா வயசு ஞானஸ்நானம் எத்தனை வயசுங்க? 35 வாலிப வயசு. அது நமக்கு சரியா தெரியல. ஆனால் வாலிப வயசு தான். அப்ப வாலிப வயதில் 12 வயதில் சொல்லப்பட்டவர் அந்த டீனேஜ்ல அது 13 முன்னாடி சொல்லிட்டார் 12 வயசு. அதுக்கப்புறம் டீனேஜ் கடந்து தான் உள்ளே வர்றாரு. அப்ப டீனேஜ் என்ன பண்ணியிருப்பார் அவரு? அவர் கல்யாணம் ஆகிருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவருடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். வசனம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவரே சொல்றது நான் நல்லவனே இல்லைன்ட்டாரு. புரியுதுங்களா? அதனாலதான் இங்க என்ன சொல்லலாம் பாருங்க. அந்த 10ஆம் வசனத்துல 8-10 இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் நடுவே நின்றார். எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு பார்க்கிறார், அந்த ஸ்திரீயை ஒத்துமை காணோம், எல்லாம் போயிட்டாங்க. இவரு எந்திரிச்சு போயிட வேண்டியதானே, போகல. என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டின எங்கே? அவர் அதை கவனிக்கல இல்லையா? அவன் நிக்கிறானா போயிட்டானா தெரியல. எல்லாம் பெல்லு அடிக்க போகுது. இன்டர்வல்கெல்லாம் வெளியே போகணும். ஸ்கூல் பசங்க சார் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறாரு. வெள்ள அடிச்சிச்சு. பசங்க என்ன பண்ணுவானுங்க? எல்லாம் அவனுக்கு போட்டு போயிடுவானுங்க. நீ இப்போ எடுத்தா எடுக்காட்டி என்ன பார்க்குற ஒரே ஒரு பையன் லீடர் மட்டும் பார்த்துருக்கேன். என்ன ஆச்சு சார்? பெல் அடிச்சுச்சா அப்படிங்கிறார். எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவர் கவனிக்கல. நீங்க போனாங்களா இருக்கா? கவனிக்கல. கேட்கிற ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் எங்கே? என்னங்க ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருத்தரும் கூட தாக்கல. யாருமே தாக்கல. அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்ய ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. யாருமே ஆக்கினைக்கு தீர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உண்மையை அங்க சொல்றாரு 11ஆம் வசனம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இல்லை ஆண்டவர், என்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. பயத்தில் இருக்கிறான் அந்த அம்மா. அடுத்தது இவருடைய கல்லு வரும் நம்ம மேல. அந்த மாதிரி தெரியுமில்ல அவர் யாருன்னு இல்லையா? அது ஒரு கல் எடுத்து போட்டு ஒரு நசுக்கிடுவாரு. நம்ம இல்லை ஆண்டவர் பயத்தோட சொல்லி இருக்க கூடும். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லிக்கணும் இல்லையா? நிறைய இடத்துல சொல்றாரு இல்லையா? உன் பாவங்கள் நம்ம இவன் ஏன் சொல்லல? அந்த இடத்துல பாவம் என்பது உணரும் போதுதான் அது பாவம் மன்னிக்கப்படும். பாவம் என்பது உணராத போது பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒருத்தவங்க ரொம்ப கண்ணாப்பினா திட்டுறான், நான் உன்னை மன்னிச்சுட்டு போ, அடிக்கிறான், உங்களை அடின்னு அடிக்கிறான். டே நான் மன்னிச்சுட்டேன்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? என்னடா மன்னிச்சுட்டேங்க, இது எட்டி உதைப்பான். நடக்கும். ஆனா நீங்க அடிபட்டு கீழே விழுந்து கை காலம் இழுத்துட்டு கிடக்குறீங்க. ஐயோ இப்ப செத்துக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு அவளை கொண்டு போய் போட்டுறாங்க இல்லையா? அவன் செத்து போனான்ட்டு எல்லாம் ஓடிடுறானுங்க. நகரத்துக்கு வெளியே கூட இழுத்து போட்டு போயிடுறானுங்க. செத்து போயிட்டானோ அப்படி நினைக்க தோணும் அந்த இடத்துல. ஆனா அவன் எழுந்து நின்னான்னு வைங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதான் என்ன பண்றாரு அந்த இடத்துல நம்மோடு கூட அவர் பேசுகிறார். எல்லாரும் போயிட்டாங்களாம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொன்னாரா? சொல்லவே. பாவம் உணரும் போதுதான் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். பாவம் உணராத போது பாவம் மன்னிப்பு கிடைப்பாது. பின்னாடி அந்த வசனத்தை சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாது. மன்னிச்சான்னு சொல்றாரு. ஆனா வேற இடத்துல சொல்றாரு. ஏன்னா நம்ம உணர்வாங்க. நம்ம உணர்வுக்கு அப்புறம் தான் சொல்றோம். நானும் உன்னை நீ போ, நீ பாவம் செய்யாது. அப்படி என்ன செய்கிறார்? அங்கு இந்த நிகழ்வை அங்கு காட்டுகிறார். அப்படின்னா பாவம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பாவம்னா என்ன? யோபு அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். 35, 6 மற்றும் 8.
நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? நீ பாவம் செஞ்சா அவருக்கு என்ன நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நான் பாவம் செஞ்சேன்னா அவருக்கு நஷ்டம் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். நான் நல்ல கண்ணம் அப்படின்னா சாப்பிட்டேன்னு வையுங்க, அவர் வேணா அதை கொடுத்துட்டே இருப்பார். ஏங்க நீங்க 2 லட்டு கொடுக்குறீங்க, எனக்கு போதுங்களா, ஒரு 10 லட்டு சாப்பிடலாம் போறக்கு அப்படின்னு எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, திருப்தரமா சாப்பிட்டோன்னு வையுங்க, அவருக்கு நஷ்டம் கிடையாது. சக்கரை யாருக்கு ஏறும்? எனக்கு தான் ஏறும். நான் பாவம் செய்தால் எனக்கு தான் நஷ்டம், அவருக்கு நஷ்டம் அல்ல. அப்புறம் உங்களுடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன செய்தால்? மீறுதல் மிகுதின்னு அவருக்கு என்ன? நீங்க அப்படிதானே செய்வே அப்படின்னீங்கன்னா அவருக்கு என்ன? சொல்றாங்க பிரதர் மென்ஷன் பண்ண, நான் படுத்துட்டு மொபைல் பார்ப்பேன் அப்படின்னா பாரு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நல்லாக்கிட்டாங்க. திரும்பி நான் படுத்துட்டு தான் மொபைல் பார்ப்பேன்னா அதான் மீறுதல். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே பண்ணோம்னா மற்றவங்க நம்மள சொல்றேன், இதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி செஞ்சோம்னா அதுவும் மீறுதல். ஏன்னா உணர்வு இன்னொருவர் வழியாக வருகிறது. புரியுதுங்களா? அவருக்கு என்ன அப்படின்ட்டு அவருக்கு இல்லை, நமக்கு தான் நஷ்டம். மீறுதல். 8வது உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபம். நீங்க நீதியின்படி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு லாபம். நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம், ஒருவேளை சாப்பாடு மிச்சமா. உமது மீறுதலினால் உனக்கு நஷ்டம், உன்ன மாதிரி இருக்கவனுக்கும் நஷ்டம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்கு. இந்த ஹஸ்பண்ட் ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்து 10 சிகரெட் குடிச்சாருன்னா அது அவரை மட்டும் பாதிக்குமா? அந்த அவங்க ஒய்ஃப் 3 சிகரெட் குடிச்ச மாதிரியும் அந்த குழந்தை 2 சிகரெட் குடிச்ச மாதிரி அர்த்தம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்ல, இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான். உனக்கு நஷ்டம், உன்னை போன்ற மனுஷனுக்கு நஷ்டம். அதான் நீ சொன்னேன்ல, போன் வருது, லேண்ட்லைன் போன் வருது, இல்ல மொபைல் போன் வருது, குழந்தை எடுக்குது. குழந்தை எடுத்தோடனே யாருமா நீ பேசுறியா, உங்க அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்குது. கேட்குறார், அது அந்த எண்ட்ல இருந்து வருது, உங்க அப்பா இருக்காரான்னு. இந்த குழந்தை என்னமா சொல்லுது? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லுது? நீ இருக்கேன்னு சொல்லிட்ட, மொபைல் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அப்ப அந்த குழந்தைய நீங்க அப்படி எஜுகேட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் பொய் சொன்னீர்கள், அது உங்க குழந்தையை பொய் சொல்ல தூண்டுகிறது. அதுக்கு தெரியாது, பொய்யோ இருந்தாலும் நமக்கு தெரியாது. எங்க அப்பா இப்படி சொல்லிடுவாரு, இப்படி சொல்ல சொல்லிருக்க, என்னம்மா ஆச்சு, அப்பா எங்க மொபைல் இருக்கு, எங்க அங்கிள் அவர் மொபைல் வச்சு போயிட்டார், கடைக்கு போயிருக்காரு. என்னது அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவாரு, இங்க ஏதோ உரையாடல் போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உன்னுடைய மீறுதலினால் உனக்கு நஷ்டம். அப்படின்னா பாவம் அப்படிங்கிற டெஃபினிஷன் யோபு சொல்லிட்டாரு, தன்னையும் கெடுத்து பிறனையும் கெடுப்பது பாவம். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ தன்னை கெடுத்து பிறனையும் கெடுத்தாள். அதை பத்தி நம்ம விவரமா பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? மதலின மரியாள் செய்த பாவங்கள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் என்ன பண்ணோம், நம்ம பண்ணோம். அப்படின்னா ஒருவேளை இந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ மதலின மரியாளா இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருது. ஏன் வருகிறதுன்னு கேட்டோம்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3. பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கில மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளும். எப்படி படிக்கணும்? தப்பா படிக்கிற மாதிரி எடுத்தோம். மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளுமா? 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாள். மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாள். அப்படி
நமக்கு தெரியுமே மதலேனா மரியாள் சொல்லி பழகிட்டோம். ஆனா லூக்கா எப்படி எழுதுறாரு, மகதலேனால் என்னப்பட்ட மரியாள் அப்படிங்கிற. நாங்க அதை இப்படி என்ன போத்திட்டு படுத்துட்டு போத்துனானே, மகதலேனா என்னப்பட்ட மரியாள்னே மதலேனா மரியாள்னே எல்லாம் ஒண்ணுதான், எப்படி படிச்சா என்ன இப்படி போடல. 7 பேய் நீங்கன்னா மகதலேனால் என்னப்பட்ட மரியாள்ங்கிற அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. 7 பிசாசுகளும் மகதலேனா மரியாள் படிச்சோம். அப்போ இங்கே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ கல்லெறிந்து கொள்ளப்படவில்லை. 7 பேய் பிடிச்ச பொம்பளை, அந்த 7 பேயில என்னென்ன பேய் நமக்கு நல்லா தெரியும். அதுல முக்கியமான பேய் என்னவா இருக்கும், ஒரு வாலிப ஸ்திரீ அவளை மோசம்னு சொல்லுச்சுன்னா என்னத்துல மோசம், அவ திருட்டு பொம்பளையா இல்ல கொலைக்காரியா பொய் பேசுறவளா என்னன்னு கேட்பாங்க. கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க, அப்போ விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு எப்படிங்க அது வேணாங்க அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம பிரதர் ஒருத்தர் கேட்பார், ஏதாவது பிள்ளைங்க பசங்க இருந்துச்சுன்னா நல்லா மாப்பிள்ளைக்கு பொண்ணு எதாவது அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறது வழக்கம். நம்மளும் அப்படி கேட்போம். அப்போ கேட்குறேன், என்னம்மா பார்க்கணும் அங்கிள், பார்க்கணும் அங்கிள். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க, என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதாவது மாப்பிள்ளைக்கு போனா கிறிஸ்தவ பிள்ளையா இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளைக்கு சொன்னோம். ஐயோ வேணாம், அது செயின் ஸ்மோக்கர். என்னது இது, எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? பாரினா அம்மூர் டாஸ்மாக் கடையில் 5 மணிக்கு வந்து பிள்ளைங்க நிற்கிறாங்க. அப்போ உலகம் எங்கே போய் கொண்டிருக்குது. ஒரு பொண்ணு எழுதியிருக்கு, எதுல மேட்ரிமனியில பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்களா, அது எழுதியிருக்கு, ஐ ஸ்மோக் சம்டைம்ஸ். என்ன நம்ம ஊர்ல வரக்கூடிய பாராட்டணும் ஏன்னா உண்மையை சொல்றாங்க, புரியுதுங்களா. அந்த பிள்ளை உண்மையை சொல்லுது, கட்டிக்கலாம் அப்படி அவனாலும் கேட்பானா. ஐயோ ஒரு வழக்கம் இல்லை அது, புரியுதுங்களா. இப்ப மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 7 பேய் வெளியே போயிருக்குன்னா அந்த வேசித்தனத்தின் ஆவியும் அவர்கிட்ட இருந்திருக்கணும். இருந்துக்கணுமா வேண்டாமா? இருந்துக்கணும் இல்லையா. அப்ப மகதலேனா மரியாள் கல்லறைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா. மகதலேனா மரியாள் கல்லறைச்சு கொண்டிருக்கணும் இல்ல, மகதலேனா மரியாள் கல்லறைச்சு கொள்ளல, ஏன்னா பேய ஓடி போச்சு. இந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயும் கல்லெறிந்து கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் இயேசு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதை மன்னிச்சேன்னு சொல்லல. இந்த இடத்துல நானும் உன்னை கழிஞ்சு கொள்ள போயிட்டு இனிமேல் அதை செய்யாதேன், புரியுதுங்களா. அங்கே அவளுக்கிட்ட சொல்லும் போது யாருமே இல்லை, ஆனால் நடுவே நின்ற ஸ்திரீ என்று பேசினார்கள். படிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மக்தலேனா மரியாள், அதான் மகதலேனா மரியாள் நம்ம சொல்றோம். மக்தலா அப்படின்னா கோபுரம் என்பது பொருள், டவர் என்பது பொருள். ஒரு ஊர்ல ஒரு டவர் எங்கெங்க இருக்கும், ஊருக்கு நடுவுலையா, ஊரு கோடி இல்லையா, மணிகுண்டை இருக்கு, நடுவுல இருக்கு. அப்ப டவர்னா நடுவுல இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே. அதுக்கு என்ன சொல்றான் அவங்க ஊர் லாங்குவேஜ்ல, மக்தலாங்கிறான். அப்ப மக்தலான்னா மரியாள்னா நடுவே நின்ற ஸ்திரீன்னு தான் அர்த்தம், நடுவே நின்ற மரியாள். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்ன பேரு, அதான் அந்த பொம்பளை அந்த நடுவே நின்னல்ல, அதான் அர்த்தம். டவர் அது என்னமோ பணமரமாட்டா இருக்குது சொல்லுவாங்கல்ல, வளர்த்தியான பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, அது நெடுன்னு பணமரமா இருக்கு, போய் எங்க போய் மாப்பிள்ளை தேடணும். அப்ப நடுவே நின்றால் என்பதற்கு மக்தலான்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்ப மக்தலான்ற வார்த்தை யாருக்கு வருகிறது? என்னங்க அது ஊர் பேர் தானே நீங்க சொன்னீங்க,
மக்தலாங்கிற ஊர் தானே, அது என்ன மனுஷிக்கு போய் நீங்க சொல்றீங்க? அப்ப மனுஷிக்கும் இதுக்கு எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க? அதெல்லாம் முடியாது. சிதம்பரம் எங்க ஊர் ஒருத்தர் படிச்சாரு, அவர் பேர் சிதம்பரம். அந்த சிதம்பரம் ஊர் உங்க கூட படிச்சுதா? அப்படியா கேட்க மாட்டான். ஊருக்கும் சிதம்பரம் என்று பெயர் உண்டு, சிதம்பரத்துக்கும் சிதம்பரம் என்ற பெயர் உண்டு. என் பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இப்ப நான் வெள்ளூர் போயிட்டு வந்தேன், நேற்று போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் என்ன தெரியுமா கூப்பிடுவாங்க? நாங்க போனப்போ என்ன கூப்பிட மாட்டாங்க, அந்த கோயம்புத்தூரை கூப்பிடுறாம்பாங்க. ஏய் கோயம்புத்தூர் இங்க வாம்பாங்க. என்ன கூப்பிட்டீங்களான்னு, இவன் பேர் கோயம்புத்தூரா? அட ஊர் கோயம்புத்தூர் தானே, கோயம்புத்தூர் பேர் வச்சிருக்காரு. அப்படி ஒரு பேர் வைப்பாங்க. நாசிரத்தின் வைக்கிறாங்க, பெத்லஹேம்னு வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வச்சுட்டாங்களா? அப்படி அப்படின்னா நான் கோயம்புத்தூர் என்ற பெயரில் நான் வந்து வெள்ளூரில் சிஎம்சி வெள்ளூரில் அழைக்கப்பட்டேன். மக்தலா என்ற பெயரில் மரியாள் அழைக்கப்பட்டார். புரியுதுங்களா? எந்த மக்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவே நின்றவள், டவர் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை அங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கார் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? இந்த மாதிரி தான் கிடைச்சது. ஏன் இந்த மாதிரி கிடைச்சது? அவங்க கல்றைக்கு அவங்க அவரு இது மகதலேனா மரியாள் வந்து எல்லா மற்ற ஸ்திரீகள் எங்க நின்னாங்கன்னு தெரியல. ஆனா மகதலேனா மரியாள் சிலுவையில் இருக்கும்போது எங்க நின்னாங்க தெரியுமா? பாதளத்துல சிலுவை. பாருங்க, சொல்றேன் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும், தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். அந்த அம்மா ஒருத்தர் சொல்றாங்க அந்த இடத்துல, மகதலேனா நின்று கொண்டிருக்கிறார்கள். கல்லறையின் இடத்தும் அவர் இருக்கிறார்கள். உயிர் தெழுந்த பின்னும் அங்கேயே தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல. அதனால மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாக இந்த மகதலேனா மரியாள் 7 பேய் வந்து அவர் ஓட்டி இருக்கிறார் என்பதாக நம்ம அதை பார்க்கிறோம். அது படிச்சுங்க 16ஆம் அதிகாரம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்துக்கு போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அந்த செய்திக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க மகதலேனா மரியாள். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதல் அறிவித்தவர். இயேசு யாருக்கு முதல் தரிசனமானார்னா மகதலேனா மரியாளுக்கு இல்லையா? முதல் சுவிசேஷம் யார் மூலமாக அறிவிக்கப்பட்டது? மகதலேனா மரியாள் மூலமா. அதனாலதான் அந்த மார்க் 14:9 எழுதுறாரு. 14:9 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக, இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அது நற்செய்தி சொல்லும் போது அவளை பத்தி கட்டாயம் சொல்லுவாங்கன்றார். அது இன்னொரு வசனங்களை படிச்சு முடிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே சொல்கிறார். அப்படின்னா இந்த மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்படுகிறவர் நடுவே நின்ற மகதலேனா மரியாள் வர்றாங்க, இயேசுவின் தாயாக மரியாள் வர்றாங்க, கிலோயோப்பா மரியாள் வர்றாங்க, இன்னொரு மற்ற மரியாள்னு போட்டிருக்குது. அது 4ஆவது இவங்களாலும் தெரியாது. லாசருவின் சகோதரியாக மரியாள்ங்கிறாங்க, மாத்தாவின் சகோதரியாக மரியாள்ங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்க ஏறக்குறைய 5 மரியாளை பற்றி பேசுவது போல இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்படின்னா இந்த நற்செய்தி அறிவித்தவர் யார் கேட்டீங்கன்னா, நடுவே நின்ற ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிற மக்தலேனால் எனப்பட்ட மரியாள் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு பகுதி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்.
இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்தோம்னா தைலம் பூசினது, தலையில பூசினது வேற, காலில் பூசினது வேற. அது யாரும் பின்னாடி எழுதுற காலில் பூசினது வேற. அப்புறம் அப்புறம் அது போக பாதியா ஒத்தி இருந்தா அவ்வளவு பூசினா இப்படி எப்படி எடுக்கலாம்? ஆனால் நம்ம ஆய்வின் பிரகாரமாக இந்த நடுவே நின்ற ஸ்திரீ என்றது ஒரே ஒரு இடத்துல தான் மக்தலாங்கிறது வருது பைபிள்ல. அந்த மக்தலாக்கு டவர்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டவர்ங்கிறது வந்து மக்தலாக்கு வருதுங்கிறத மக்தலேனா அப்படிங்கிற வரது கண்டுபிடிச்சு, ஒருவேளை அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயும் மதேனா மரியாளும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஆய்வின் வழியாக கண்டுபிடிக்கிறோம். இதை குறித்துதான சில விவாதங்கள் காணப்பட்டால் அது வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம ஆய்வு மேற்கொள்ளலாம்.